السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இஸ்லாம் என்பது புனியல் இஸ்லாம் அலா ஹம்சி, 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்று சாட்சியம் சொல்வது. இரண்டாவது வ இகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது வ ஈதாஉஸ் ஸகாத், ஸகாத்தை நிறைவு செய்வது. இஸ்லாத்தினுடைய முதலாவது தூண் ஷஹாதா, கலிமாவை சொல்வது. இரண்டாவது தொழுகையை நிறைவு செய்வது. மூன்றாவது ஜகாத்தை நிறைவேற்றுவது. ரமதானுடைய ஃபர்தான இந்த நோன்பு, ஹஜ்ஜுடைய கடமையெல்லாம் ஜகாத் என்ற கடமைக்கு பின்னர் தான் வருகிறது. இந்த ஜகாத்துடைய கடமை இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டுமல்ல, முன்னால் வாழ்ந்த அனைத்து ரசூல்மார்கள் அவர்களுடைய உம்மத்தினருக்கும் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கியிருக்கிறான். وَأَوْحَيْنَا إِلَيْهِمْ فِعْلَ الْخَيْرَاتِ وَإِقَامِ الصَّلَاةِ وَإِيتَاءِ الزَّكَاةِ. முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், நல்லதை செய்யுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்கள் அனைவர்களுக்கும் ஜகாத் இருந்தது, தொழுகை இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அந்த தொழுகையில் ஜகாத்தில் ஒரு சில வித்தியாசமான சட்ட திட்டங்கள் இருந்தது. கணேசக்குரிய சகோதரர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், தனது குடும்பத்திற்கு தொழுகையை ஜகாத்தை ஏவக்கூடியவராக இருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை குழந்தையாக இருக்கும் போது பேசினார்கள், வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என்று எனது ரப் எனக்கு வசியத் செய்திருக்கிறார். முன்னால் வாழ்ந்த எல்லா உம்மத்தினர்களுக்கும் தொழுகையும் கடமையாக இருந்தது, ஜகாத்தும் கடமையாகவே இருந்தது. எங்களில் அநேகமானவர்கள் ஜகாத்தினுடைய சட்ட திட்டங்களை சரியாக அறியாமல் இருக்கிறோம். சிலர் சூரிய கணக்கின் பிரகாரம், இங்கிலீஷ் கலண்டரின் பிரகாரம் ஜகாத்துடைய அமலை நிறைவு செய்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள், கோடி கணக்கில் பணம் இருந்தால் தான் ஜகாத் கடமை, நான் சின்ன தொழில் தான் செய்கிறேன், எனக்கு ஜகாத் கடமை இல்லை என்று தவறாக சிலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு ஜகாத்துடைய சட்ட திட்டங்கள் ஓரளவு தெரியும், ஆனால் கொடும்போக்காக கஞ்சத்தனமாக கணக்கில்லாமல் இருக்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, யாருக்கு ஜகாத் கடமையாகியும் ஜகாத்தை நிறைவு செய்யவில்லையோ அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி, யாருக்கு அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்து கஞ்சத்தனம் பட்டு அந்த ஜகாத்தை நிறைவு செய்யாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அதை கைர் நலவு என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு தீங்கு, ஒரு நாளும் நன்மையாக அமைந்துவிட மாட்டாது. சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் அவர்கள் கஞ்சத்தனப்பட்டு எந்த ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தார்களோ அது அவர்களுடைய கழுத்துகளில் மாற்றப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஜகாத் என்பது ஒரு இபாதத். தொழுகை என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று ஜகாத் என்பதும் ஒரு இபாதத். தொழுகை இபாதத்தே பதனியா, உடம்போடு சம்பந்தப்பட்ட இபாதத். நோன்பு இபாதத்தே பதனியா, உடம்போடு சம்பந்தப்பட்ட இபாதத். ஹஜ் இபாதத்தே பதனியா, உடம்போடு சம்பந்தப்பட்ட இபாதத். ஜகாத் என்பது இபாதத்தே மாலியா, சொத்து செல்வங்களோடு பணத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். மன் ஆதாஹுல்லாஹு மாலன்
ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, யாருக்கு ஜகாத் கடமையாகியும் ஜகாத்தை நிறைவு செய்யவில்லையோ, முத்தில லஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா, கியாமத்துடைய நாள் அவர் ஜகாத் கொடுக்காமல் வைத்திருந்த அந்த சொத்து செல்வங்கள் எல்லாம், பணங்கள் எல்லாம் கொடூரமான பயங்கரமான பாம்பாக மாறி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பாம்பு சொல்லும், அன மாலுக் வ கன்சுக், நான் தான் உனது சொத்து செல்வம், நான் தான் உனது கண், உனது பொக்கிஷம், நான் தான் உன்னுடைய பேங்க் பேலன்ஸ், நான் தான் உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி சொல்லி கொத்திக் கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக நியமனம் செய்யப்பட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னர் சிலர் பொய் நபிமார்களை ஏற்று முர்த்ததானார்கள். இன்னும் சிலர் ஜகாத்தை மறுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், "குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும்", நபியே ஜகாத்தை எடுங்கள் என்று தான் சொல்கிறான். குத், நபியே எடுங்கள். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதற்கு பின்னர் எங்களுக்கு ஜகாத் கடமை இல்லை என்று சிலர் மறுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், "வல்லாஹி லஉகாதிலு மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ் ஸகாத்", யாரெல்லாம் தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவார்களோ அவர்களோடு அல்லாஹ் மீது சத்தியமாக நான் யுத்தம் செய்வேன். தொழுகை வேறு, ஜகாத் வேறு அல்ல, ரெண்டு ஒன்றுதான். தொழுகை எப்படி ஒரு கடமையோ அதே போன்று ஜகாத் என்பதும் ஒரு கடமை. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஒட்டகத்தை கொடுக்கும் போதே கழுத்தில் மாற்றிருக்கக்கூடிய கயிறோடு தான் கொடுப்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த கயிறை கூட எனக்கு தரவில்லை என்றால் அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன். யாராவது ஒருவர் ஜகாத் என்ற கடமையை மறுத்தான், ஃபகத் கஃபர, இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார். யார் கஞ்சத்தனப்பட்டு கொடும்போக்காக யாரெல்லாம் ஜகாத்தை நிறைவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஃபாசிக்குகள், பாவிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை எங்கள் மீது கடமையாக்கியிருக்கிறான். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜகாத் கடமையாக்கப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய 3வது தூணாக, இஸ்லாத்தினுடைய 3வது கடமையாக ஜகாத் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 32 இடங்களில் ஜகாத்தை பற்றி பேசியிருக்கிறான். அல்லாஹ் ஒரு முறை சொன்னாலே அதை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும். 32 இடங்களில் ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதில் 9 இடங்கள் அகீமுஸ் ஸலாம் வ ஆத்துஸ் ஸகாத், அகீமுஸ் ஸலாம் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிறைவு செய்யுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். 9 இடங்களில். ஒரு இடத்தில் பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அகீம்னஸ் ஸலாம் வ ஆதீனஸ் ஸகாத், பெண்களும் தொழுகை நிறைவு செய்யட்டும், சொத்து செல்வங்கள் இருந்தால் அவர்களும் ஜகாத்தை நிறைவு செய்யட்டும். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 82 இடங்களில் ஜகாத், சதகா, இன்ஃபாக், செலவழிப்பது சம்பந்தமாக பேசியிருக்கிறான். பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, இல்மை தேடுவது, மார்க்க அறிவை தேடுவது முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் கடமையாகும். எல்லாராலும் ஷரியத்துடைய எல்லா சட்ட திட்டங்களையும் கற்றுக்கொள்வது மொஹால், சாத்தியமாகாது. எல்லாரும் ஷரியத்துடைய எல்லா சட்ட திட்டங்களையும் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன? முஹத்திஸூன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள், ஐ தலபு இல்மில் ஹால், நிலைமைக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வது. ஒரு சிறுவன் சந்திர கணக்கின் பிரகாரம் 15 வயதை பூர்த்தியாக்கிக் கொள்கிறான், அல்லது அதற்கு முன்னரே இந்திரியம் வெளிப்பட்டு விடுகிறது. 5 நேர தொழுகை கடமை, தொழுகையுடைய சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். வுதுவுடைய சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்தான குளிப்பினுடைய சட்ட திட்டங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ரமதானுடைய மாதம் வருகிறது, ரமதானுடைய நோன்பு கடமை, நோம்பினுடைய சட்ட திட்டங்கள், என்னென்ன காரியங்கள் செய்தால் நோன்பை பாத்திலாகும், நோன்பை எப்படி பிடிக்க வேண்டும், தேவையான அறிவை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹஜ் உம்ரா கடமையாகிறது, அதனுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் யாரெல்லாம் தொழில் வியாபாரம் செய்கிறார்களோ, பிசினஸ் செய்கிறார்களோ, வருமானம் வருகிறதோ, சொத்து செல்வங்கள் இருக்கிறதோ, அவர்கள் எல்லாம்
ஜகாத்துடைய பேசிக் நாலேஜை பெறுவது ஃபர்த், கட்டாய கடமை. இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர் குற்றவாளி. கணேசகுரிய சகோதரர்களே, ஜகாத் என்று வரும்போது ஆடு மாடு ஒட்டகம் தங்கம் வெள்ளி அரூபு திஜாரா வியாபார பொருட்கள் பணங்கள் இவைகள் மீது ஜகாத் கடமையாகும். ஆடு மாடு ஒட்டகம் இதனுடைய ஜகாத்தை இந்த இடத்தில் ஞாபகம் செய்வது பொருத்தமில்லை. அடுத்ததாக தங்கம் வெள்ளி, தங்கத்தின் மீது அல்லாஹ் ஜகாத்தை வைத்திருக்கிறான். பெண்கள் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய தங்கத்தின் மீது ஜகாத் கடமையாகாது. வருடத்தில் ஒரு முறையாவது அந்த பெண்கள் அணியாத நகைகள் இருந்தால், தங்கங்கள் இருந்தால் அதன் மீது ஜகாத் கடமை. ஹராமான பாவனைகள், உதாரணமாக ஆண்களுக்கு தங்கத்தை உபயோகிப்பது ஹராம், ஆண்கள் பாவிக்கிறார்கள். அல்லது வேறு தேவைகளுக்காக வேறு பாவனைகளுக்காக தங்கத்தை பாவிக்க முடியாது, பாத்திரங்களாகவோ அல்லது வேறு எதற்காகவும் பாவிக்க முடியாது. ஹராமான பாவனையில் தங்கம் இருந்தால் அதற்கும் ஜகாத் கடமையாகும். ஜுவல்லரிகளில் விற்பனைக்காக தங்கங்களை வைத்திருப்பார்கள், அதற்கும் ஜகாத் கடமை, இதில் மாற்று கருத்து இல்லை. சிலர் சேமிப்பதற்காக தங்கங்களை வைத்திருப்பார்கள், அதற்கும் ஜகாத் கடமை. தங்கம் எவ்வளவு இருந்தால் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? தங்கத்தினுடைய நிசாப் என்ன? 20 மிஸ்கால்கள் இருந்தால் ஜகாத் கடமை. ஒரு மிஸ்கால் என்பது 4.66 கிராம். இந்த 4.66 கிராமை 20ஆல் பெருக்கினால் 93.2 கிராம். எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் தங்கம் 93.2 கிராம்கள் இருந்தால் ஜகாத் கடமை. எங்களுடைய நாட்டில் கிராம் கணக்கு பார்ப்பது மிக குறைவு. பவுனுடைய அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம். பவுனுடைய அமைப்பில் நாம் பார்க்கும் போது ஒரு பவுன் 8 கிராம், அப்படி என்றால் 93.2 கிராம். இதை பவுன் அடிப்படையில் பார்க்கும் போது 11.65 பவுன் இருந்தால் ஜகாத் கடமை. 11.65 இருந்தால் ஜகாத் கடமை. சுருக்கமாக சொல்வதென்றால் 11.5 பவுன் தங்கம் எங்களிடத்தில் இருக்கிறது. அதை எங்களுடைய மனைவிகளோ பிள்ளைகளோ பாவிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஜகாத் கடமை. பாவிக்கக்கூடிய நகைகளில் தங்கங்களில் ஒரு நாளும் ஜகாத் கடமையாகாது. வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்கள் அணிந்தால் அதில் ஜகாத் இல்லை. வருடத்திற்கு ஒரு முறையாவது அணியவில்லை என்றால் அதற்கு ஜகாத் இருக்கிறது. அடுத்ததாக ஃபித்தா, வெள்ளி. வெள்ளியின் மீதும் அல்லாஹ் ஜகாத்தை வைத்திருக்கிறான். வெள்ளியுடைய நிசாப் என்ன? 100 திர்ஹம், 200 திர்ஹம். ஒரு திர்ஹம் என்பது 3.265 கிராம். 3.265 கிராமை 200ஆல் பெருக்கினால் 653 கிராம் வரும். ஒருவரிடத்தில் வெள்ளி 653 கிராம்கள் இருந்தால் ஜகாத் கடமை. ஆண்களுக்கு வெள்ளி மோதிரத்தை அணியலாம். நிறைய மோதிரங்கள் இருக்கிறது. 650 கிராம் வந்தாலும் அவருடைய பாவனையில் இருப்பதினால் அதன் மீது ஜகாத் கடமையாகாது. சேமித்து வைப்பதற்காக மேல்மிச்சமாக வைத்திருக்கிறார், வருடத்தில் ஒரு முறையாவது அணியவில்லை என்றால் அதன் மீதும் ஜகாத் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த தொடர் நாளை இடம்பெறும். இங்கு ஞாபகப்படுத்தப்படுவதெல்லாம் வெறும் பேசிக் நாலேஜ் தான், அடிப்படையான அறிவு சம்பந்தப்பட்டவைகளை ஞாபகப்படுத்தப்படுகிறது. மேல்மிச்சமாக இன்னும் தேவை என்றால் உலமாக்களை அணுகி ஜகாத்துடைய இந்த மசாலாக்களை பத்துவாக்களை சரியாக அறிந்து இந்த அமலை சரியாக நிறைவு செய்வோம். எனவே ரப்பல் ஆலமீன் இந்த ஜகாத்துடைய இபாதத்தை அமலை சரியான முறையில் அறிந்து அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.